வெல்கம் டு 360 தமிழ். இப்போ நம்ம தேவ்கேல் அப்படின்ற ஒரு மராத்தி வெப் சீரிஸை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு பக்கமான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் வெறுவெறுப்பா கொண்டு போவாங்க. ஆல்ரெடி பார்ட் 1 நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை பார்த்தாதான் இது உங்களுக்கு புரியும். அதை பார்க்கலன்னா நான் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. பார்ட் 2 ஓட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிரலாம். கடைசியா கவிதா இருக்காங்கல்ல, ஹஸ்பண்டோட பாடியை தந்துருங்கன்னு கேட்டிருப்பாங்க. அவங்க கேட்டதுனால இவரும் தந்து விட்டுருங்கன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப இவரோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது, அதாவது எஸ்பி ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர்கிட்ட இருந்து கால் வருது. டே, உன்னோட கோவத்தை இன்னும் உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையா? நீ பாட்டுக்கு கோவத்துல அப்படி பேசி வச்சிருக்க. இப்ப மீடியால உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இரு வீடியோவை அனுப்பி விடுறன்ற மாதிரி எஸ்பி ஃப்ரெண்ட் இருக்கார்ல, இவருக்கு வீடியோவெல்லாம் அனுப்பி வைக்கிறாரு. இதை யாரு வீடியோ எடுத்தது அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இந்த ஊர்ல vlogger மாதிரி ஒருத்தன் சுத்திட்டு இருப்பான்ல, அவன் தான் இவர் கோவப்பட்டு பேசும்போது வீடியோ எடுத்திருக்கான். அது தெரிஞ்சோன்னா இவருமே கூட்டு வந்து போட்டு அடியடின்னு அடிக்கிறாரு. எதுக்காகடா இதை வீடியோ எடுத்த, எதுக்காகடா மீடியாக்கு தந்தன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நான் மீடியாக்கு தரல சார், அவங்களே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். தம்பியை கொஞ்சம் கவனிச்சு அனுப்புங்கன்ற மாதிரி இவரும் ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. ஆளுங்க இருக்காங்கல்ல, இவனை உட்கார வச்சு இவன் எடுத்த வீடியோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. பரவாயில்லடா, நல்லா தான் வீடியோ எடுத்திருக்க அப்படின்ற மாதிரிலாம் இவன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவங்க மும்மரமா பேசிட்டு இருக்கும் போது வீடியோல வர ஒரு விஷயத்தை கவனிக்காம விட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த வீடியோல திருவிழா டைம்ல யாரோ ஒருத்தர் ராஜனோட பாடியை இழுத்துட்டு போறது தெரியுது. இவங்க மும்மரமா பேசினதுனால வீடியோல வந்த அந்த விஷயத்தை கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ்க்கு அதை காட்டுறாங்க. எவனோ ஒருத்தன் அந்த நாள் கொலை பண்ணி இழுத்துட்டு போயிருக்கிறது தெளிவா பதிவாயிருக்கு. அந்த வேஷம் போட்டு தான் இழுத்துட்டு போயிருக்கான். கவிதாவும் கால் பண்ணி பாடியை தந்ததுக்கு நன்றி எல்லாம் சொல்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப அந்த இடத்துல இறுதி சடங்கு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த இடத்துல வந்து அந்த ராஜனோட அப்பா பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதை தாண்டி அந்த மதன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதாவது அந்த டாலரை திருடினான்ற மாதிரி ஒருத்தன் பிரச்சனையில சிக்கினா பாத்தீங்களா, அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இவனை பொறுத்த வரைக்கும் ராஜன் ரொம்ப நல்லவரு, இவனுக்காக அந்த டாலர்லாம் தந்தார்ல, அதெல்லாம் சொல்லி இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சரி ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி சுத்தி இருக்கவங்க அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப அப்பா இருக்காரு பாத்தீங்களா, பையனுக்கு இந்த இடத்துல கொல்லிலாம் வச்சிட்டு இருக்காரு. இப்ப டாக்டருமே ஹீரோ கிட்ட கால் பண்ணி பேசுறாரு. ஆக்சுவலா அந்த ஸ்பாட்லயே உங்களுக்கு ஒரு முடி கிடைச்சிருக்கும், ஒரு நூல் கிடைச்சிருக்கும். முடியை இவங்க சங்கர் கிட்ட மேட்ச் பண்ணி பார்த்திருப்பாங்க, மேட்ச் ஆயிருக்காது. இதுக்கப்புறம் நீங்க யாரையாவது சொன்னீங்கன்னா மேட்ச் பண்ணி பார்க்கலாம்ன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. அந்த நூல் என்ன மாதிரியான நூல்ன்றதை கண்டுபிடிச்சிருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது என்னன்னா, சங்கர் ஒரு Dress போடுறாங்க பாத்தீங்களா, அந்த Dressல வெள்ளை கலர்ல ஒரு நூல் வரும், அந்த நூல் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா தைக்கிறவங்க ஒவ்வொரு மாதிரி தைப்பாங்கல்ல, இந்த சங்கசூரோட Dress-ஐ யாரெல்லாம் தைப்பா, எந்த டெய்லர் இந்த நூலை யூஸ் பண்றாருன்றதை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த vlog எடுக்கிற பையன் இருக்கான் பாத்தீங்களா, சங்கசூர் Dress-ஐ தைக்கிறவங்க எல்லாம் பேட்டி மாதிரி எடுத்திருப்பான். அதுல 2-3 பேர் இருக்காங்க. இதுல இந்த நூல் யார்கிட்ட மேட்ச் ஆகுதுன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ டீம் கிட்ட என்ன சொல்றாருன்னா, சங்கசூர்ன்ற கடவுள் பண்ணிட்டு இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்காங்கல்ல, கடவுள் பண்ணிட்டு இருந்தாருன்னா இந்த மாதிரி க்ரூலாம் விட்டுட்டு போயிருக்க மாட்டாரு. இது கடவுள் பண்ணல, எவனோ ஒருத்தன் தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கான், அவனை சீக்கிரம் கண்டுபிடிப்பன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஆடியன்ஸான நமக்கு ஒரு 3 பேரை ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல காட்டுறாங்க. அதாவது இந்த சடங்குல டான்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த 3 பேரை காட்டுறாங்க. இந்த 3 பேர் தான் குறிப்பா டான்ஸ் பண்ணுவாங்க. மத்த வேஷம் போட்டவங்க இவங்க கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணுவாங்க. இவங்க 3 பேர் தான் நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க. இவங்க 3 பேர் அதுக்கான பிராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிராக்டிஸ் நடந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்துடுறாரு. வந்த ஹீரோ இருக்கார்ல, இவங்க 3 பேரை விசாரணைக்காக கூட்டு போனோம்னு சொல்லிட்டாரு. இதுக்கு முன்னாடியே நிறைய கொலைகள்லாம் நடந்திருக்கு பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி இருக்க போலீஸுங்களும் இவங்க 3 பேரை தான் போய் விசாரணை பண்ணுவாங்க. சார் பல வாட்டி நாங்க ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போயிட்டோம் சார், தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவங்க 3 பேருக்காக ஊர் மக்களும் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. சார் இதே தான் உங்களுக்கு வேலையா, எங்களுக்கு திருவிழா வேலைலாம் இருக்கு, கிளம்புங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மீறி இவர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க 3 பேரை கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி பேசி இங்க இருந்து கூட்டு போறாரு. இவனுங்க 3 பேர்ல யார் உடம்புலையாவது அந்த கடிச்ச தடம் இருக்கும், அது மூலியமா அமைக்கிறலான்ற மாதிரி இவர் கணக்கு பண்ணிருப்பாரு. இப்ப இவனுங்க 3 பேரையும் நல்லா செக் பண்றாருல, இவனுங்க 3 பேர் உடம்புலயும் அந்த மாதிரி கடிச்ச தடமே இல்ல. ஏன்னா இவனுங்க 3 பேர் உடம்புலயும் அந்த மாதிரி தடமே இல்லாம இருக்கு அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. அந்த டாக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு முடி கிடைச்சிருக்கு, அது சங்கர் கூட மேட்ச் ஆகலன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவனுங்க 3 பேரோட முடி மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குல்ல, இவனுங்க 3 பேரோட முடியையும் எடுத்துக்கோங்க, அதை டாக்டருக்கு அனுப்பி வச்சிருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. மேற்கொண்டு இவனுங்களை தொலாவி விசாரிச்சுட்டு இருக்காரு. சார் சத்தியமா எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதுல சிலருக்கு ஃபேமிலிலாம் இருக்கும், குறிப்பா கமலுக்கு ஃபேமிலிலாம் இருக்கும். வீட்டுல எதையாவது இவனுங்க மறைச்சு வச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஆளுங்க செக் பண்றாங்க. அதாவது கொலை செய்யறதுக்கு தேவையான சில விஷயங்கள் எல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி தேடி பார்த்துட்டு இருக்காங்க.
சார் நீங்க நினைக்கிறது தப்பு சார், ஒவ்வொரு வாட்டியும் எங்களை டார்ச்சர் பண்றீங்க சார், எங்களை நிம்மதியா எங்களோட வேலையை பார்க்க விடுங்கன்ற மாதிரி கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ இவங்க 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் இதை பண்ணிருக்காங்கன்ற மாதிரி பயங்கரமா இவங்க கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இந்த திருவிழாவை பொறுத்த வரைக்கும் இவங்க 3 பேரை மையமா வச்சுதான் நடக்கும். இவங்க 3 பேரையும் ஹீரோ லாக் பண்ணி வச்சிருக்காருல, அதனால ஊர் மக்கள் எல்லாருமே ஸ்டேஷன் வாசல்ல வந்து இந்த இன்ஸ்பெக்டர் ஒளியணும் அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தகவல் தெரிஞ்சு எஸ்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சிச்சுவேஷன் கொஞ்சம் மோசமா போயிட்டு இருக்குல்ல, ஆளுங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்திருப்பாரு, கண்ட்ரோல் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்லி உள்ள வந்து ஹீரோ கிட்ட பேசுறாரு. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, ஊர் மக்களை பகச்சுக்கிட்டு என்ன விசாரணை பண்ண முடியும்ன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இல்ல இவங்க 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சொல்றது உண்மைன்றது உனக்கே தெரிஞ்சிரும்ன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. மத்தவங்க முன்னாடி மட்டும் சார்ன்ற மாதிரி பேசுறாரு, மத்தவங்க இல்லாத போது இவர்கிட்ட ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப இந்த ஃப்ரெண்டான எஸ்பி இருக்காரு பாத்தீங்களா, நம்மளும் பேருக்கு இவங்க 3 பேர்கிட்ட விசாரணை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. நீ எந்த ஊர்ரா, நீ எந்த ஊர்ரா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அதுல 2 பேருக்கு இதுதான் ஊரா இருக்கும். ஆனா ரங்காவை பொறுத்த வரைக்கும் இந்த ஊரை சேர்ந்தவரா இருக்க மாட்டாரு. 17 வருஷத்துக்கு முன்னாடி பொழப்புக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்றாரு. யாரு கொலை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரியும் சொல்றாரு. இவர் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவர் மாதிரி தான் பேசுவாரு. யார் பண்ணாங்கன்னு தெரியுமா, யாரா பண்ணாங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. வேற யாரு, சங்கசூரன்ற கடவுள் தான் பண்ணாருன்ற மாதிரி இவர் சொல்றாரு. உனக்கு நக்கலா இருக்கான்ற மாதிரி இவங்க 2 பேருமே கோவப்பட்டு இருக்காங்க. இப்பதான் அசிஸ்டன்ட்டும் ரிசல்ட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாரு. சார் ரிசல்ட் நம்ம நினைச்ச மாதிரி வரல சார், இவங்க 3 பேர் கூடயே மேட்ச் ஆகல. இதை தாண்டி டாக்டர் புதுசா ஒன்ன கண்டுபிடிச்சு சொன்னாரு. அது என்னன்னா இது ஆணோட முடியே கிடையாதான், ஒரு பெண்ணோட முடியான்ற மாதிரி சொல்றாரு. இது பெண்ணோட முடியான்ற மாதிரி இந்த இடத்துல ஹீரோவே கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி ராஜன் போட்டோவை ஏதோ ஒரு லேடி பாக்குற மாதிரி காட்டுறாங்க. அந்த லேடி கவிதாவா என்னன்றது கிளியரா தெரியல. இத காமிச்சு நமக்கு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நமக்கு ஒரு சின்ன பையனை காட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த சின்ன பையன் ஓரளவுக்கு வளர்ந்துடுறான். இன்னமும் அந்த சின்ன பையனோட அப்பா எப்ப பாரு குடிச்சிட்டு ஒய்ஃபை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. எப்பவுமே இவன் தடுக்க மாட்டான் பாத்தீங்களா, ஆனா இன்னைக்கு தடுக்கலாம் செஞ்சுட்டு இருக்கான். என்னையே தடுக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி அப்பா இவனையும் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்பா அடிச்சாரு பாத்தீங்களா, அதுல இவன் மேல மாவெல்லாம் கொட்டி இருக்கும். இப்ப திடீர்னு இந்த பையன் சாமி வந்த மாதிரி இந்த இடத்துல டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம இப்படி பண்ணிட்டு இருக்கான். இத பாக்குற அம்மாக்கு பயம் வருது. கண்ணா கண்ணா நீ கண்ட்ரோலுக்குள்ள வான்ற மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த அப்பா இருக்காருல, குடி போதையில நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்ப அந்த சங்கசூர் வேஷம் போட்டு ஒருத்தர் வராரு. அவங்க அடிச்சா இவங்க வாங்கிப்பாங்க. லைட்டா பெல்ட்டால அடிப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான பெல்ட் கூட இல்ல, லைட்டான பெல்ட்ல தான் அடிப்பாங்க. ஆனா இப்ப வந்தவர் இருக்காரு பாத்தீங்களா, ஸ்ட்ராங்கான பெல்ட்ல போட்டு அடிக்கிறாரு. ஏ வலிக்குது விடு விடுன்ற மாதிரிலாம் இந்த அப்பா கேட்டுட்டு இருக்காரு. அடிக்கிறது எப்பவுமே வேஷம் போடுற நபர் கிடையாது, இவரோட பையன் போல போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். இவர் வலிக்குது வலிக்குதுன்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி காலையில நடக்கிறத காட்டுறாங்க. அவரோட பாடி ஒரு இடத்துல கரை ஒதுங்கி இருக்கு. இத பாக்குற அம்மா கொஞ்சம் ரிலாக்ஸா தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பையன் இருக்கான்ல, அம்மா அந்த சங்கசூர் கொண்டுட்டாரு போல அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அம்மாக்கு பையன் மேலதான் டவுட் இருக்கு. இப்ப நம்ம ஹீரோவும் கவிதா கிட்ட விசாரணை பண்ணோன்றதுக்காக வீட்டுக்கிட்ட வந்திருக்காரு. ஒண்ணு கவிதா கூட இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லைன்னா இந்த ராஜனுக்கு யார் கூடயாவது தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ராஜன் இறந்து போனதுல இருந்து மாமனார் கொஞ்சம் சோகமாவே இருக்காரு. இப்ப கவிதாவும் இந்தாங்க மாமா டீ குடிங்கன்ற மாதிரிலாம் தந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோ இந்த இடத்துல என்ட்ரியை கொடுக்குறாரு. இப்ப ஹீரோவும் கவிதா கிட்ட நான் தனிப்பட்ட முறையில பேசணும், உங்க பர்மிஷன் வேணும்ன்ற மாதிரி கேக்குறாரு. இதுக்கு எதுக்கு சார் பர்மிஷன் கேக்குறீங்க, போய் பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் ஒரு லேடி கான்ஸ்டபிள உள்ள கூட்டு வந்துடுறாரு. அந்த லேடி கான்ஸ்டபிள் கேட்க வேண்டிய சரியான கேள்வியை தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவர் இவங்க கிட்ட தனியா பேசணும்னு ஆசைப்படுறாருல, நீ என்ன கேள்வி கேட்கிற, எல்லா கேள்வியும் மொக்க மொக்கையா இருக்கு, நீ வெளியே போ நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இவங்க கிட்ட பேசணும்ன்றதுக்காக இப்படி பண்றாரு. இப்ப அந்த லேடி கான்ஸ்டபிள் போனோன்னா கவிதாவே பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதாவது அப்பா கட்டாயப்படுத்தினால இவங்க தான் இவரை விட்டுட்டு போயிருப்பாங்க போல, சொல்லாம கொள்ளாம விட்டுட்டு போயிருப்பாங்க போல, அதெல்லாம் சொல்லி ஃபீல் பண்றாங்க. இப்படி இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறத ஏதோ ஒரு பொண்ணு எட்டி எட்டி பாக்குறா. அந்த பொண்ணு யாருன்னு தெரியல. இவருக்கு கவிதா மேல பெருசா டவுட் இல்ல போல, அதனால ஜெனரலா சில கேள்வியை கேட்டுட்டு கிளம்பலாம் நினைக்கிறாரு. அப்ப ஒரு இடத்துல பெயிண்ட புதுசா அடிச்சிருக்க மாதிரி இருக்கு. அதை இவர் பேத்தி எடுக்கும் போது உள்ள பிளட் எல்லாம் இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இதை பார்த்துட்டு இருக்க கவிதா இந்த இடத்துல ஷாக் ஆகுறாங்க. வெளிய இருந்து பார்த்துட்டு இருக்க அந்த பொண்ணுமே ஷாக் ஆகுறா. அந்த பொண்ணு வேகமா இங்க இருந்து ஓடிட்டு இருக்கா. அப்படி ஓடி போகும்போது ஒரு சவுண்ட கொடுத்துடுறா. ஏதோ சவுண்ட் கேக்குதே, யாரோ இங்க இருந்து ஓடுறாங்கன்னு தெரிஞ்சு இவரும் துரத்திட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப வெளியே வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல இந்த ரங்கா உட்காந்துட்டு இருக்காரு. நீ தாண்டா அங்க இருந்து ஓடுன அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நாளா இல்லன்ற மாதிரி இவர் சொல்றாரு. கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவர் மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. நீ இல்லனா யாருன்ற மாதிரி கேக்குறாரு. அப்பதான் அந்த இடத்துல வேற ஒரு லேடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. யார் அந்த லேடி அப்படின்ற மாதிரி அந்த லேடியை நோக்கி இவர் வந்துட்டு இருக்காரு.
இப்ப கவிதா இருக்காங்கல்ல, அது என்னோட தங்கச்சின்னு சொல்றாங்க. அப்பதான் கவிதாக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறது தெரிய வருது. அந்த தங்கச்சியோட பேரு பிரியா அப்படின்றது. அந்த பிரியா தான் ஒட்டு கேட்டிருப்பாங்க, பயந்து ஓடி இருப்பாங்க. இப்ப இவருமே அவங்களோட கையை பிடிக்கிறாரு. பார்த்தா கையில கடிச்ச மாதிரி ஒரு தடம் இருக்கிறது இவருக்கு தெரியுது. அதாவது ராஜன் இவங்களோட கையை தான் கடிச்சிருக்காரு அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. டாக்டருக்கு கால் பண்றாரு. நான் சாம்பிள் அனுப்பி வைக்கிறேன், மேட்ச் பண்ணி பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவளை கூட்டு போங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. இப்ப ஆளுங்கெல்லாம் சேர்ந்த மாதிரி பிரியாவை இங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு, உன்கிட்ட பேசணும்ன்ற மாதிரி கவிதா சொல்றாங்க. இவர் பிரியாவையும் கூட்டு வந்துடுறாரு. இப்ப அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இவர்கிட்ட பேசுறாங்க. எங்க மேல எந்த ஒரு தப்புமே இல்ல, நடந்ததே வேறன்ற மாதிரி இவங்க சில விஷயங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, கவிதா கல்யாணம் ஆனதுல இருந்து அவர்கிட்ட டார்ச்சர் தான் அனுபவிப்பாங்க. அவர் வெளியே நல்லவர் மாதிரி காமிச்சுக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள ரொம்ப மோசமானவரா இருப்பாரு. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்ல. அதுக்கு காரணம் கவிதானோ சிலர் பேசுவாங்க, அவர்னோ சிலர் பேசுவாங்க. உண்மையான காரணம் அவரை தான் இருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இவங்கள பிளேம் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க தானே அதுக்கு காரணம்ன்ற மாதிரி இவங்க கோவப்பட்டு பேசிடுறாங்க. என்னடி பேசுன அப்படின்ற மாதிரி அவர் போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. எப்பவுமே அடி வாங்கி உங்களுக்கு பழகி போயிருது. இவங்க அடி வாங்கிட்டு இருக்கிறத பார்த்து பிரியாவும் தடுக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறா. ரெண்டு பேரையும் போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. இந்த டைம்ல தான் அந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, பிரியாவோட கையை பிடிச்சு கடிச்சு வச்சிருப்பாரு. இப்ப அக்காவும் தங்கச்சியும் மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவரை பிடிச்சு தள்ளி விடும் போது இவர் சவத்துல போய் இடிச்சுப்பாரு. அப்படி சவத்துல போய் இடிச்சவருக்கு என்ன ஆச்சுன்றத நமக்கு காட்டல. ஆனா சவத்துல இடிச்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. கவிதாவும் பிரியாவும் நாங்க இதுக்கு காரணம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா என்னால முழுசா நம்ப முடியலப்பா அப்படின்ற மாதிரி இவர் அப்பா கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. நாங்க பண்ணலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல, எதனால அப்படி சொன்னாங்கன்றது தெரியல. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, யாருக்கிட்ட தச்ச துணி நமக்கு கிடைச்சிருக்குன்றது தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது நூல் கிடைச்சது இல்ல, அது எந்த டெய்லர் தச்சதுன்றதை தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்பதான் இவங்க வீடியோல பார்த்த ஒரு டெய்லர் தான் அதை தச்சிருக்காருன்னு தெரிய வருது. அந்த டெய்லரை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. அதாவது ஒரு 10-15 பேர் தைக்கிறாங்கன்னா இவரும் தைக்கிறவரா இருப்பாரு. இவங்களுக்கு கிடைச்ச நூலை இவர் தான் யூஸ் பண்றாரு. அதனாலதான் இவர்கிட்ட விசாரணை பண்றதுக்காக வந்திருக்காங்க. வாங்கிட்ட தைக்கிறது யாரு, எல்லாருமே வாங்கிட்ட தான் தைக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல சார், என்கிட்ட ஒருத்தர் தான் தைக்கிறாரு. அந்த ரங்கா இருக்காருல, அவர் தான் என்கிட்ட இந்த ட்ரெஸ்ஸை தைப்பாரு. மத்தபடி நான் மத்த ட்ரெஸ் தான் சார் அதிகம் தைப்பேன். இந்த சங்கசூர் ட்ரெஸ் எல்லாம் பெருசா போகாது. அந்த ரங்கா கேட்டாரு, தச்சு தந்தன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்ப ரங்கா மட்டும் தான் இவன் கிட்ட தச்சிருக்கான். சோ இவனோட நூல் தான் நமக்கு கிடைச்சிருக்குன்னா ரங்கா தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த ரங்காவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அந்த ரங்காவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெகுளியா பேசுவாரு. அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவங்க கொஞ்சம் வித்தியாசமா பேசுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் பேசுவாரு. என்ன சார் எல்லாருமே வந்திருக்கீங்க, வாங்க வாங்க, உங்களுக்கு டீ போடவா காஃபி போடவா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. எதுனாலும் போடுன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப அவருமே காஃபி போடுறதுக்காக போறாரு. அப்படி போறவரை நீ கொஞ்சம் கவனிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லிடுறாரு. அந்த கான்ஸ்டபிளும் அவரை வெளியே வரவிடக்கூடாதுன்ற மாதிரி உள்ள போய் பேச்செல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த கேப்ல ஹீரோ இருக்காருல, தேடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும், அப்பதான் இவன் தான் காரணம்ன்றதை நம்ம ப்ரூவ் பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவன் கிட்ட அந்த மாதிரி ட்ரெஸ் நிறைய இருக்கு. ஆனா அந்த நூல் வர ட்ரெஸ்ஸை கண்டுபிடிக்கணும்னு தேடிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அவன் சட்டுன்னு வெளியே வந்துடுறான். இவங்க தேடிட்டு இருக்கிறத அவன் கவனிச்சிடுறான். என்ன தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டு இருக்கான். அப்ப ஹீரோக்கு அது கிடைச்சிருது போல. ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாருன்னு தெரிஞ்சோன்னா இவனும் செம்மையா பயப்பட ஆரம்பிக்கிறான். இப்ப பயந்துட்டு இருக்கவன் இருக்கான் பாத்தீங்களா, கையெடுத்து கும்பிட்டு இருக்கான். நான் தான் பண்ணேன், என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரி கும்பிட்டு இருக்கான் போல. இப்ப இவங்க அசந்த கேப்ல இவன் வாசல் கிட்ட தானே இருக்கான், வேகமா இங்க இருந்து ஓடி போயிடுறான். ஐயோ தப்பிச்சு ஓடிட்டானே அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல பதட்டப்படுறாங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. இந்த பையன் எதையோ பாக்ஸுக்குள்ள போட்டு மூடிட்டு இருக்கான். இந்த விஷயத்தை அம்மா கவனிச்சிடுறாங்க. என்ன மூடிட்டு இருக்கான்னு பார்த்தா அந்த ட்ரெஸ் தான் மூடிட்டு இருக்கான். நீ எதுக்குடா இந்த ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்கன்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. சங்கசூர் பண்ண மாட்டாருமா, நம்ம தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பையன் சொல்லிட்டு இருக்கான். நான் தான் அந்த சங்கசூர் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். ஆஹா, பையன் தான் கொலை பண்ணிருக்கான் போலன்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப அந்த பெட்டியை தூக்கி வெளியே போடுறதுக்குலாம் அம்மா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவனுமே அம்மா கிட்ட கும்பிடுற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். நான் பண்ண போறதுக்கு என்ன மன்னிச்சிருங்கம்மா அப்படின்ற மாதிரி சட்டுன்னு அம்மாவே அட்டாக் பண்றான். இந்த ட்ரெஸ்ஸை என்கிட்ட இருந்து எடுக்கணும்னு நினைக்காதீங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்கான். அச்சச்சோ, பையன் கொஞ்சம் பாதிக்கப்பட்டுட்டான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஃபீல் பண்றாங்க. திருவிழான்னு வந்துருச்சுன்னா அந்த வேஷம் போட்டவங்க ரோட்ல தப்பு பண்றவங்க எல்லாம் அடிச்சுட்டு போவாங்க பாத்தீங்களா, அதாவது சின்ன சாட்டையை வச்சு அடிச்சுட்டு போவாங்கல்ல, இந்த பையனுமே அந்த கெட்டப்போ போட்டு ஊருக்குள்ள நடமாட ஆரம்பிக்கிறான். யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ அவங்களெல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருக்கான். பையன் கொஞ்சம் ஓவரா அடிக்கிற மாதிரி தெரியுது. என்ன ஓவரா அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஊர்க்காரங்களா பேசிட்டு இருக்காங்க. பையன் மாட்டிக்கிட்டா பிரச்சனை, பையன் இப்படி பண்றதை ஸ்டாப் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க.
அதனால ஒரு டாக்டர் கிட்ட பையனை கூட்டு வந்துருவாங்க. ஆசிரமம் மாதிரி வச்சு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து தான் அந்த அம்மா சேர்த்து விட்டுருப்பாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் இந்த ஊருக்கு வந்தே 17 வருஷம் தான் ஆகுதுன்னு சொன்னான் பாத்தீங்களா. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து இவன் டோட்டலா அடையாளத்தையே மாத்திட்டு தான் ஊருக்குள்ள வந்திருப்பான். அந்த பையன் வந்ததுல இருந்து எந்த மாதிரிலாம் நடந்துகிட்டான்றத அந்த பையனை பார்த்தவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அந்த பையன் மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தான் சார், அவன் கிட்ட ரொம்ப கோபம் இருந்ததை நாங்க ஃபீல் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா இருக்காங்கல்ல, கொஞ்ச நாள் மட்டும் இங்க இருந்துட்டு வாப்பா அப்படின்ற மாதிரி விட்டுட்டு கிளம்பி போயிருப்பாங்க. கொஞ்ச நாள் இங்க இருந்திருப்பான். ஆனா அதுக்கப்புறம் அவன் இருக்கான் பாத்தீங்களா, இங்க இருந்து தப்பிக்கணும்ன்ற மாதிரி பிளான போட்டு தப்பிச்சிருப்பான். தப்பிச்சவன் அம்மாவை பாக்குறதுக்காக வந்துடுறான். அப்படி அம்மாவை பாக்குறதுக்காக வரும்போது அம்மா இறந்து போயிருப்பாங்க. பையனை நினைச்சு கவலையிலேயே தான் அம்மா இறந்து போயிருப்பாங்க. அம்மா இறந்து போனதை பார்த்து இந்த பையன் ரொம்ப ஃபீல் பண்றான். இதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய விஷயத்த செய்யலான்ற மாதிரி யோசிக்கிறான். அந்த பெட்டி இங்க தானே இருக்கு, அந்த பெட்டியில இருக்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் வேற மாதிரி இந்த ஊருக்குள்ள நுழைஞ்சிருக்கான் போல, ஒவ்வொரு கொலையா பண்ணிருக்கான் போல. தப்பு பண்ணவங்க யாருன்றத பாக்குறான். 15 வருஷமோ 15 கொலை பண்ணிருக்கான் போல. அவன் மனநிலையை பத்தி இந்த டாக்டர் லேடி சொல்றாங்கல்ல, அது மூலியமா ஹீரோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு. அந்த கடவுளை பத்தி யோசிக்காம அவனால இருக்கவே முடியாதுன்றது தெரிஞ்சிருது. இப்ப திருவிழாவோட கடைசி நாளா இருக்கும். இன்னைக்கு தான் நிறைய கெட்டப் போட்டவங்க டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கான ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, டீம் எல்லாம் கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவனை நம்ம சுத்திலாம் தேட தேவையில்ல, இங்கதான் அவன் எங்கேயாவது இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த கூட்டத்துல அந்த வேஷம் போட்டு நிறைய பேர் டான்ஸ் பண்றாங்கல்ல, அவனுமே சேர்ந்து டான்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. இத பத்தி ஊர் மக்கள் கிட்டயும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த ரங்கா தான் இதுக்கு பின்னாடி இருந்திருக்கான், அந்த ரங்கா இங்கதான் எங்கேயோ இருக்கான், அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ரங்கா போய் இப்படி பண்ணிருப்பானா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இல்ல அவன் தான் இதை பண்ணிருக்கான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்களும் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவருக்கு டாக்டர் கிட்ட இருந்து கால் வருது. இப்ப டாக்டர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. தலையில அடிபட்டதுனால மட்டும்தான் அந்த ராஜன் இறந்து போனாரான்றதை விசாரிக்க சொன்னீங்கல்ல, அப்படி விசாரிக்கும் போது ராஜன் அதனால மட்டும் இறந்து போலன்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா கவிதாவும் தங்கச்சியும் தள்ளி விட்டோன்னு சொன்னாங்கல்ல, அவர் இடிச்சு ரத்தம்லாம் வந்திருக்கும். அப்படி ரத்தம் வந்ததுக்கு அப்புறம் தலையில கைய வச்ச மாதிரி அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாரு. அவர் எப்படி கொல்லப்பட்டிருக்காருன்னா, தலையில காயம்பட்டதுனால இறந்து போல, அவரோட கழுத்தை யாரோ நெரிச்சு சாவடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தண்ணிக்குள்ள பாடியை போட்டிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அன்னைக்கே கவிதாவும் தங்கச்சியும் நாங்க கொலை பண்ணலன்னு சொல்லியிருப்பாங்க. இவரு நம்பி இருக்க மாட்டாரு. அதனால தான் அப்ப இந்த விஷயத்த நமக்கு ரிவீல் பண்ணல. சோ இவன் தான் இந்த கொலையும் பண்ணிருக்கான். ஆனா எதனால நல்லவரை கொலை பண்ணான்ற ஒரு கேள்வியோட இவருமே ஸ்டேஜ் கிட்ட வந்துடுறாரு. ஏன்னா தேடிலாம் அவனை கண்டுபிடிக்க முடியாது, நம்ம ஸ்டேஜ் கிட்ட போலான்ற மாதிரி ஸ்டேஜை நோக்கி வந்துட்டு இருக்காரு. இவர் ஸ்டேஜ் கிட்ட வந்துட்டு இருக்கும் போது சில விஷயங்களை யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி அவன் எதுக்காக ராஜனை கொலை பண்ணான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதையும் இந்த இடத்துல தான் நமக்கு ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரங்கா தான் இதுக்கு பின்னாடி இருக்கான்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, அவன் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் நல்லா இவர் செக் பண்ணிருப்பாரு. அப்ப அவனுக்கு சின்ன சின்ன டைரி மாதிரி எழுதுற பழக்கம் இருக்கும். சின்ன வயசுல எல்லாருமே இவனை ஒரு பேர் சொல்லி கிண்டல் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் எழுதி வச்சிருக்கான். சுண்டெலி சுண்டெலின்ற மாதிரி தான் கிண்டல் பண்ணுவாங்க போல, அதெல்லாம் இவன் எழுதி வச்சிருக்கான். இதெல்லாம் இவர் பார்த்திருப்பாரு. இப்ப எதனால ராஜனை கொன்னான்றதை நமக்கு காட்டுறாங்க. அந்த ராஜன் ஒய்ஃபு கிட்டயும் தங்கச்சி கிட்டயும் ரொம்ப மோசமா நடந்துகிட்டு அங்க இருந்து போனாரு பாத்தீங்களா, அந்த சமயம் இவன் எடுபடி வேலை பார்க்கறதுக்காக அந்த வீட்டுக்கு வந்திருப்பான். இதெல்லாம் கவனிச்சு டென்ஷன் ஆயிருப்பான். வெளியே நல்லவர் வேஷம் போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. இவரு கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி தான் அன்னைக்கு நைட்டு கதையை முடிச்சிருப்பான். இப்பதான் நமக்கு அது தெரிய வருது. இப்ப ஹீரோவும் அவன் டைரியில எழுதினால அந்த வார்த்தையை யோசிக்கிறாரு. அதை சொல்லி கூப்பிடலான்ற மாதிரி சுண்டெலி சுண்டெலி அப்படின்ற மாதிரி கத்தி கத்தி கூப்பிடுறாரு. இப்ப அவன் இருக்கான்ல, கூட்டத்துல இருந்து இவரை திரும்பி பாக்குறான். மத்தவங்களாம் டான்ஸ் ஆடுறாங்க, இவன் மட்டும் திரும்பி பாக்குறான். இது மூலியமாவே இவன் தான் அவன்றதை இவர் கண்டுபிடிச்சிடுறாரு. சோ இப்ப ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, வேகமா ஓடி வந்து இந்த ரங்காவை லாக் பண்ணிடுறாங்க. ரங்காவை அரெஸ்ட் பண்ணவரு ஸ்டேஷனுக்குலாம் கூட்டு போக மாட்டாரு, மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டு வந்து விடுறாரு. அங்க இருக்க டாக்டர் லேடியும் பொறுமையா அவங்க கிட்ட பேசி சில விஷயங்கள் எல்லாம் புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இது எல்லாத்தையும் ஜன்னலுக்கு வெளியே இருந்து இவர் கவனிக்கிறாரு. இவனுக்கு வேண்டியது தண்டனை கிடையாது, ட்ரீட்மெண்ட் தான் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிக்கிட்டே இவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. அவனுக்குமே அந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. திருவிழாவோட கடைசி நாள் இன்னைக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, இப்ப திருவிழாவும் இந்த இடத்துல நல்லபடியா முடிஞ்சிருது. ஆக்சுவலா எப்பவுமே கொல்லப்படுறவங்க குளத்துல தானே கிடைப்பாங்க, அந்த குளத்துக்கிட்ட இவர் வேடிக்கை பார்க்கறதுக்காக வராரு. இதே சமயம் அந்த ஒய்ஃப், அதாவது கவிதாவும் இந்த இடத்துல வேடிக்கை பார்க்கறதுக்காக வராங்க. இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல வச்சு மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. கவிதா கிட்ட என் கூட வந்துடுறியான்னு கேட்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அதை சொல்லாம அவங்களே பார்த்துட்டு இருக்காரு. அவங்களுமே இவர் கூட நம்ம போயிட்டா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதோடயே இந்த சீரீஸோட கதையை நமக்கு முடிக்கிறாங்க. இந்த சீரீஸ்ல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.